சார் ஒரு மேடம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து நைனிகா போட்டிக்ல கிளாஸ் பேங்கிள்ஸ் வாங்கியிருந்தேன். ஜூலை 19 1600 வாங்கியிருந்தேன். ஆனா எனக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டேன்னு அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. எனக்கு டிஸ்பேட்ச் வந்து ஆகவே இல்லை. நான் திரும்ப கூப்பிட்டு ஒரு 2-3 முறை வந்து பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போனே எடுக்கிறது இல்லை. அப்படியே எடுத்தாலும் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பேசுறாங்க. நான் இது எப்படி சட்டப்படி அணுகி வாங்குறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க சார். பொதுவா இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்ணும்போது கண்டிப்பா அவங்கள நேர்ல பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, நேர்ல பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா அதுக்குண்டான பேமெண்ட்டை வந்து ஆன்லைன்ல பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு. அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சைபர் கிரைம்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட், அதுக்கப்புறம் நேர்ல ஒரு தடவை போனா அந்த எந்த பொட்டிக்கோ அவங்கள வந்து ஆன்லைன்ல இங்க கொடுத்ததுக்கு உண்டான ஆதாரங்களை கொடுத்தீங்கன்னா சைபர் கிரைம்ல அவங்கள லாக் பண்ணிடுவாங்க, அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்கள அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவங்கள விசாரணைக்காக கூப்பிடுவாங்க. இல்ல விசாரணைக்காக கூப்பிடுவாங்க, அவங்க வரல, விளக்கம் கொடுக்கணும்னா உடனே அந்த ஃப்ரீஸ் பண்றோம், அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க அனுப்பிச்சிங்களோ. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படவே வேண்டாம். அது 1500 இருக்கட்டும் இல்ல 150 இருந்தாலும் சரி, அதை இமீடியட்டா அதை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஃபண்டு அது ரீஃபண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆதாரங்களை காட்டும் பட்சத்துல உங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து சப்போஸ் நீங்க வீட்டுல இல்லாம இருந்து வேற யாராவது உங்க வீட்டுல இருந்து வாங்கிக்கிட்டாங்கன்னா அது கொஞ்சம் நீங்க செக் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, சப்போஸ் அது வந்து தவறுதலா வேற எங்கேயோ ஒரு அட்ரஸுக்கு அனுப்பிச்சு அது வந்து இருக்குன்னு காமிச்சாங்கன்னா, அது வந்து விசாரணையில தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து நீங்க அந்த பொருளை வந்து திருப்பி மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்பர் 1, இது வந்து சைபர் கிரைம்ல வரும். நம்பர் 2, அவங்க எல்லாத்தையும் வந்து நிரூபிக்கும் பட்சத்துல, உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நிரூபிக்கும் பட்சத்துல சைபர் கிரைம் உங்களை வந்து கைவிட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோ. சைபர் கிரைம்ல கைவிட்டாங்கன்னா நீங்க வந்து கன்சூமர் ஃபோரம் நீங்க போக முடியும். கன்சூமர் ஃபோரம்ல போய் நீங்க வந்து நீங்க கொடுத்த ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குண்டான அந்த பர்ச்சேஸ் ஆர்டரு, அந்த ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷனு, மற்றது அவங்க என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு அப்படின்ற அந்த அவங்க கொடுப்பாங்கல்ல ஆவணங்கள், அந்த சைபர் கிரைம்ல நமக்கும் சப்மிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எங்ககிட்ட ஒழுங்கா சப்மிட் பண்ணலை, இல்லை ப்ராடக்ட் சரியில்லை, இல்லை எதையாவது ஒன்று இந்த மாதிரி வரவே இல்லைன்னா கண்டிப்பாக கன்சூமரில் பண்ணி உங்களுக்கு அதை விட 10 டைம்ஸ் 50 டைம்ஸ் 100 டைம்ஸ் அதிகமான அந்த அந்த பொருளோட விலையில கூட நீங்கள் வந்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா அவதூறா பேசினாங்க அப்படின்னு சொல்றீங்க. அவதூறா, அது வந்து அவதூறா அவங்க பேசுறதுக்கு உண்டான ரைட் இல்லை. சப்போஸ் அவதூறா பேசியிருந்தாங்கன்னா தாராளமாக அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சைபர் கிரைமில் சொன்னீங்கன்னா அவங்க பேரில் கண்டிப்பாக எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அசிங்கமாக திட்டுறதுக்கோ உங்களை வந்து ரொம்ப மிரட்டுறதுக்கோ அவங்களுக்கு எந்த வித உரிமையும் இல்லை. ஓகே, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டோம், அதனால் நம்ம இஷ்டம் போல் பேசுவோம் அப்படின்னு அவங்க செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்களோ அந்த நம்பரையே கூட ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த டெலிகம்யூனிகேஷனில் சொல்லி இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அந்த நம்பரை பயன்படுத்தி திட்டுறாங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் மனதை இழுக்காதீங்க, சட்டம் உங்க கூட இருக்குது. சார் இப்போ வந்து டெலிவரி வந்து தப்பாக பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் சார். இது வந்து செல்லரோட பாயிண்ட் ஆஃப் மிஸ்டேக்னு சொல்ல முடியுமா, இல்லை டெலிவரி பார்ட்னரோட மிஸ்டேக்னு சொல்ல முடியுமா சார்? அது வந்து செல்லர் அண்ட் டெலிவரி பார்ட்னர் அப்பாயின்ட் பண்ணது வந்து இவர் கிடையாது, பையர் கிடையாது. பையர் வந்து அதை இவங்களை அப்பாயின்ட் பண்ணல, அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அது வந்து அவங்க வேலையாட்கள் பண்ணாலோ இல்லை யாராவது பண்ணால் அந்த பார்ட்னர்ஸ் 2 பேர் தான் பொறுப்பே தவிர இவங்க மட்டும் ஒரு ஆள் பொறுப்புன்னு இவங்க சொல்லி தட்டி கழிக்க முடியாது. அப்போ பையருக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக ரீஃபண்டோ இல்லை அவங்க ஏதாவது டிமாண்ட் கிளைம் பண்ணாங்க அப்படின்னா செல்லர் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்கிறீங்க? செல்லர் வந்து ரெஸ்பான்சிபிள் கொடுத்துடணும். அவருடைய வெண்டார் வந்து சரியா பண்ணல அப்படின்னா அவர் அந்த கம்பெனி வந்து அந்த டெலிவரி பார்ட்னர் மேலே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதான். அதுதான் வந்து பண்ண முடியும். இது தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக நீங்க வந்து பையரை வந்து பழி வாங்குறதுன்றது தப்பு. அது மேலும் இது சம்பந்தமா வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் தாராளமாக கேளுங்க. உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.